மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினருக்கு மறக்காமல் நமது மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நாளை வானிலை அறிக்கைக்குள் போகலாம். 23/8/2025 தமிழ்நாட்டின் குறிப்பாக வங்கக்கடல், அதுவும் கன்னியாகுமரிக்கு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்று சுழற்சியானது நீடித்து கொண்டு மற்றும் அது தென் மாவட்டங்களில் காற்று சுழற்சியாக நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை நாளைக்கு தெரிகிறது. குறிப்பாக தொடர் மழையாகக்கூடும், சில சமயங்களில் அமையக்கூடும். குறிப்பாக மதுரை மற்றும் சிவகங்கை, விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு பெரும்பாலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் தொடர் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோயில், நெய்வேலி, புவனகிரி, விருத்தாசலம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கும் மற்றும் மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, சீர்காழி, திருமலைவாசல், வைத்தீஸ்வரர் கோவில் மற்றும் திருக்காடு, பூம்புகார், மணல்மேற்குடி, தரங்கன்பாடி, காரைக்கால் போன்ற சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் மற்றும் நாகமலை, புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்திற்கு, உடுமலை மற்றும் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருப்பூர், வெள்ளையங்கோவில் சுற்றுவட்டார பகுதிகள், மாநகரம் போன்ற பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமடை போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டம் சற்று பரவலாக இருக்கக்கூடும். ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் சற்று பரவலாகவே இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக கொங்கராம்பாளையம், பவானி, சித்தக்கோடு மற்றும் பள்ளிப்பாளையம் மற்றும் ஊத்துக்குளி மற்றும் மொடக்குறிச்சி, சென்னிமலை, பெருந்துறை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், எருமப்பட்டி மற்றும் நல்லிப்பாளையம், நாமகிரிப்பேட்டை மற்றும் புதுப்பாளையம், ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் சற்று பரவலாக காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் குறிப்பாக பழனி சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் இந்த ஆண்டு சரிவரை மழை பெய்யவில்லை. பெய்தாலும் சாதல் மிதமான மழையாக மட்டுமே இருந்து வந்துள்ளது. மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல், வேடஞ்சந்தூர் மற்றும் பழனி, ஒட்டஞ்சத்திரம் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் தினசரி கனமழை இருக்கக்கூடியது. மற்றும் பழனி சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் காற்று பகுதியாக இருக்கக்கூடும் காரணத்தினால் மழையானது பெய்யவில்லை. மற்றும் வரும் நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மற்றும் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் ஒட்டஞ்சத்திரத்திலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் சிறுமலை போன்ற சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கீரக்கடை மற்றும் மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ்-மங்கலம் மற்றும் தொண்டி மற்றும் பரமக்குடி மற்றும் சாலிகிராமம், கமுதி மற்றும் முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மாலை, இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் சில சமயங்களில் தொடர் மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் தொடர் மழையானது அமையக்கூடும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்புவனம் மற்றும் மடப்பட்டி மற்றும் திருமலை மற்றும் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி, தேவக்கோட்டை மற்றும் செட்டிநாடு மற்றும் புதுவயல் மற்றும் காளையார்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் தேனியில் வருசநாடு மற்றும் கூடலூர், பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தருமபுரி மாவட்டம் அரூர், கீரப்பட்டி மற்றும் செட்டிப்பாளையம் மற்றும் தீர்த்தமலை மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் நாயக்கன்கோட்டை மற்றும் அரியகுளம் மற்றும் ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கெல்லாம் தொடர் மழையாக அமையக்கூடும்.
பர்கூர், காவேரிப்பட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்துக்குளி அதாவது ஊத்தங்கரை மற்றும் ராயன்கோட்டை, ஒசூர், தேவமணிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஏலகிரி மற்றும் ஆங்காயம், ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் மாநகரம் அண்ணாமலையார் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் மழைநீர் தேங்கக்கூடும். வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மற்றும் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். தொடர் மழையாக இரவு நேரத்தில் அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வேலூர் மாவட்டம் பொறுத்தவரை அடுக்குப்பாறை மற்றும் கண்ணமங்கலம் மற்றும் ஒருகூர் மற்றும் பிரம்மபுரம் மற்றும் காட்பாடி, அணைக்கட்டு பகுதி, குடியாத்தம், பள்ளிக்கொண்டான் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, திருவலம் மற்றும் பொன்னி மற்றும் திமிரி, தாமரைப்பாக்கம் மற்றும் வாசராப்பேட்டை மற்றும் அரக்கோணம், பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கும். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், மதுரமங்கலம், மாண்டூஸ் மற்றும் ஊத்துக்காடு, வாசராப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், வேடங்குழி மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மணிமேகலை நகர், திருக்கலைக்குன்றம் மற்றும் கல்பாக்கம் மற்றும் மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதியில், செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் சென்னை மயிலாப்பூர், அண்ணா நகர் மற்றும் வடபழனி, கோயம்பேடு, மதுராயில், கிளாம்பாக்கம், ஆவடி, பெருங்களத்தூர், தாம்பரம் மற்றும் வண்டலூர், மேடமக்கம், குரோம்பேட்டை மற்றும் பல்லாவரம், கிண்டி, சைதாப்பேட்டை மற்றும் வடபழனி, பெரம்பூர் மற்றும் மாதவரம், அம்பத்தூர், மணலி சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் மற்றும் திருமானூர் மற்றும் ஒட்டக்கோவில், கிளியமங்கலம் மற்றும் செந்துறை, கும்மலூர் மற்றும் ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் மற்றும் மீச்சுருட்டு, ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செங்கோடு மற்றும் காயல்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கும் மற்றும் சில பகுதிகளுக்கு மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் மற்றும் சிங்காநல்லூர் மற்றும் மேட்டுப்பாளையம், அன்னூர், சிறுபடை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம், குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை மற்றும் குன்னம், மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் தொண்டி, அதேமாரி அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆவரோடையார் கோயில், விராலிமலை மற்றும் மணல்மேல்குடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டங்களுக்கு காற்றுடன் கூடிய கனமழை ஆங்காங்கே இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.